எல்லாம் என்பமயம். பாசத்துக்கு ஏங்கும் மக்கள் பரிதவிப்புக்கு ஆளாவார்கள். பாசம் என்பது இரண்டு பக்கமும் இருந்தால்தான் அங்கே சந்தோஷம் இருக்கும். தந்தை பிள்ளை மீது வைத்திருக்கும் பாசம், பிள்ளை திருப்பி தர வேண்டிய பாசம், ஒருவர் தன் குடும்பத்து மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், அந்த குடும்பமே அவர் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், இவையெல்லாம் நிஜமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலையும் எண்ணி பார்க்க வேண்டும். பிறப்பிலிருந்து நடப்பு காலம் வரை நாம் எப்படி வளர்ந்தோம், யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்கள், நாம் எப்படி நம் குழந்தைகளை வளர்த்தோம், நம் குழந்தை நமக்கு எப்படி திருப்பி அந்த பாசத்தை செலுத்துகிறது, இவைகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் பல பேருக்கு இது துயரம்தான் மிஞ்சுகிறது. ஏன் என்று சொன்னால், பொருளாதாரம் என்ற ஒரு சொல், தேவை என்கின்ற ஒரு ஆசை, இவை எல்லாமே பாசத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. இதை தவிர்க்க சிந்திக்கலாமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.